பக்தி ஒலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நமக்கு சனி பிடிச்ச ஆட்டுது. யார போய் எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் தங்கு சனி, மங்கு சனி, பொங்கு சனின்றாங்க, அஷ்டமத்து சனின்றாங்க, ஜென்ம சனின்றாங்க, என்னென்னமோ சனிய சொல்லி 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 நம்மளை பாடாப்படுத்தி ஓடா தேச்சு உட்காத்தி வச்சுட்டாங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், புது வேலைக்கு போறேன், வேலை கிடைக்கல. சரி, வேலை கிடைச்சு போறேன், சம்பளம் கிடைக்கல. ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாமே சனியோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டேன். இது ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட். சனி பிடிச்சா நீங்க ஏன் கவலை பண்ணணும்? கவலையே பட வேணாம். சனி அது வேலையை செய்யுது, நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டே இருங்க. ஆனா கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா எந்த வேலையும் நம்ம செய்யலாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்? இப்ப இந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு யார போய் பிடிச்சா, யாருடைய காலில் விழுந்தா அந்த சனியோட தாக்கம்ங்கிறது உங்களை விட்டு விலகி போகுங்கிறது தான் நான் சொல்ல போறேன். எல்லாருக்குமே தெரியும், பைரவர் அஷ்டமி வந்துடுச்சுன்னா ஓடணும். தேய்பிரை அஷ்டமியில கால் கண்ணு முன்னு தெரியாம ஓடி போய் அவ்வளவு பெரிய கியூல நின்னு அந்த பைரவரை பார்த்து, ஐயா என் கஷ்டமெல்லாம் போக்கையா சொல்றோமா? கோவில்ல போய் பார்த்து சொல்றோம், அந்த கும்பல்ல போய் எல்லாம் பண்றோம். ஆனா உங்க வீட்டுல நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரத்தை தான் நான் சொல்லி தரப்போறேன். ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அஷ்டமி, 2 அஷ்டமி வரும். தேய்பிரை, வளர்பிறை, 2 அஷ்டமி எடுத்துக்கோங்க. அன்னைக்கு காலையில, அஷ்டமி அன்னைக்கு காலையில நீங்கள் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு காலங்காத்தால 6 to 7 இந்த பூஜையை பண்ணியே ஆகணும். எப்படி எந்த அஷ்டமி பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். இப்போ அஷ்டமி நவமின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எடுத்துக்கோங்க. அஷ்டமி மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிக்குது, 12:15 ஆரம்பிக்குதுன்னு இருக்கு. அப்படியே பஞ்சாங்கத்தை பாருங்க. அடுத்த நாள் 12:30 1:00 முடியும், 8:00 முடியும். இல்ல அப்படி முடியுறது காலையில இருக்குல்ல அஷ்டமி, அந்த காலையில இருக்கக்கூடிய அஷ்டமியில தான் இந்த பூஜை பண்ணணும். என்ன பண்ணணும்? 5 அகல் விளக்கு, 5 பஞ்சுத்திரி, வெள்ளை கலர் பஞ்சுத்திரி தான் போடணும். நல்லெண்ணெய், அதாவது 5 விளக்கு இருக்கு இல்லையா, 2 விளக்கு, இந்த கடைசி அந்த கடைசி 2 விளக்கு நெய் தீபம், நடுவுல இருக்கிற விளக்கு நல்லெண்ணெய் தீபம். இதை ஏற்றி நீங்க எந்த பூ வச்சுக்கணும்னா அரளி பூ, செவ்வரளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செவ்வரளிய நிறைய வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டு ஒரு மனைய போட்டு தூப தீபங்களை காமிச்சு 6 to 7 முடிச்சிடலாம். தூப தீபங்களை காமிச்சு உட்கார்ந்து நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் 108 முறை ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பூவால் அர்ச்சிக்க வேண்டும். பைரவரை அர்ச்சித்து இந்த பூஜையை முடிச்சு சுவாமிக்கு முந்திரி பருப்பு, திராட்சை, கல்கண்டு 3த்தையும் நைவேத்தியம் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து வர. உங்க வீட்டுல யாருக்காவது சனி பிடிச்சிருக்கு, அந்த சனியினால ப்ராப்ளம், எந்த வேலையும் நடக்கவே மாட்டேங்குது, எங்க போனாலும் தள்ளி 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 போகுது அப்படிங்கிற வேலையெல்லாம் இந்த பூஜையினால முடியும். எத்தனை மாசம் பண்ணணும்? 3 மாதங்கள். 3 மாதங்கள் 2 அஷ்டமி. மாசத்துல 2 அஷ்டமி வருதா? அப்ப முதல் மாதம் 2 அஷ்டமி, அடுத்த மாதம் 2 அஷ்டமி, அடுத்த மாதம் 2 அஷ்டமி. சரி, எப்ப ஆரம்பிக்கணும்? அது ஒரு கணக்கு. நீங்க எந்த மாசம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு பாருங்க. அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள 2 அஷ்டமி வந்துடும். ரைட்டா? இந்த மாதிரி ஏப்ரல், மே, ஜூன் ஆரம்பிச்சு நிறுத்திக்கோங்க. என்ன பிரசாதம் நைவேத்தியம் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த பிரசாதங்களை நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும். முடிஞ்சிருச்சா? இந்த பூஜை முடிஞ்சிடும். இந்த பூஜையை காலை 6 to 7 தான் பண்ணணும். வீட்டுல இருக்கிற லேடிஸ் பண்ணா ரொம்ப விசேஷம். ஒருவேளை அந்த சார் இந்த 3 நாட்கள் இடையில மாட்டிக்குமே, நான் என்ன பண்றது? உங்களுடைய வீட்டுக்காரரை செய்ய சொல்லுங்க.
நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கணும். இந்த மாசம் பண்ணிட்டேங்க, நான் ஏப்ரல்ல பண்ணி முடிச்சிட்டேன், ஆனா மே மாசம் ஊருக்கு போயிட்டேன், தவறி விட்டுட்டேன், ஜூன் மாசம் பண்ண போறேன்னா பலன் இருக்காது. ஒருவேளை ஏப்ரல் மாசம் பண்றீங்க, மே மாசம் எந்த ஊருக்கு எங்க போறீங்களோ அங்க போய் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது காலபைரவரோட போட்டோ இல்ல, அதனால நான் காலபைரவரோட போட்டோ வாங்கி பண்ணணுமா? அவசியம் இல்லை. மானசீகமாக காலபைரவரை மனதிலே நிறுத்தி செய்தாலே போதுமானது. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க போட்டோ வாங்கி மாட்டினீங்கன்னா உங்க பூஜை ரூம் எல்லாம் ஃபுல்லா போட்டோவாவே இருக்கும். அப்புறம் வீடு ஃபுல்லா போட்டோவே வேணாம். நீங்க காலபைரவரை எங்க போய் கும்பிடுவீங்களோ அந்த காலபைரவரை உங்க மனசுல நினைச்சு நீங்க செய்யுங்க. கண்ணை மூடி 2 நிமிஷம் உட்காருங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற காலபைரவரை சேவிச்சீங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா அந்த காலபைரவர் அந்த ஐயரோட வருவார். அப்படியே கண்ணை மூடிக்கிட்ட பூ எடுத்து ஓம் நமோ பைரவாய நமக, ஓம் நமோ பைரவாய நமக, ஓம் நமோ பைரவாய நமகன் கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே நீங்க இந்த அர்ச்சனை பண்ணீங்கன்னா அந்த பைரவர், நீங்க எந்த பைரவரை சேவிக்கிறீங்களோ, எந்த பைரவனை கும்பிடுறீங்களோ அந்த பைரவருடைய காலடியில போய் விழுங்க. மனசு தாங்க எல்லாம். மனசுலயே அந்த பைரவரை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். அதனால நீங்க கண்ணை மூடிட்டு உங்க வீட்டுல பூஜையை பண்ணுங்க. அவ்வளோ அருமையா நீங்க அந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய நிம்மதி எப்படி இருக்கும். அருமையா இருக்கும். சனி மட்டும் இல்ல, மனக்குழப்பம் விலகி போயிரும். ஏதாவது ஒரு காரிய தடை செய்யுங்க. காரிய தடை இருந்துதான் செய்யுங்க, நல்லபடியா நடக்கும். இது அஷ்டமியில செஞ்சாதான் விசேஷம். அதனால தேய்பிரையா இருந்தாலும் சரி, வளர்பிரையா இருந்தாலும் சரி, நான் சொல்ல ஞாபகம் 3 மாசம் 2 அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிரை அஷ்டமி, 3 மாசம் இதை செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில இருக்கு இல்லையா, கடைசி 3வது மாசம் கடைசி அஷ்டமியில செய்யும் பொழுது நேர கோவிலுக்கு போய் அந்த கால பைரவருக்கு நிறைய ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்து நெய்ய ஊத்தி நல்ல பஞ்சத்தெரிய போட்டு நீங்க அப்படியே மனசார தொழுது அந்த முடிஞ்சா அங்க பிரதட்சணம் பண்ணா 3 சுத்து சுத்திட்டு, ஐயா அப்ப நீதான்ப்பா என்னை காப்பாத்தணும், சனியோட தாக்கம் இருக்கக்கூடாது, நான் நல்லபடியா வாடுறதுக்கான தெம்ப கூடு அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. உங்களை தேடி பைரவர் வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காருங்க. அவரு எல்லாமே நம்பிக்கையினுடைய அடிப்படை தான். நம்பிக்கை இருந்தா செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. பெருமாளுடைய கடாட்சம், அதாவது பைரவருடைய கடாட்சம் என்றென்றும் நமக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.